ஜாலில் மாணவிகளுடன் அங்கச்சேட்டையில் ஈடுபட்ட ஆசிரியர். நடந்தது என்ன? வெளிநாட்டவர்களிடம் பெருந்தொகை மோசடி, சிக்கிய சாரதிகள். தாஜுதீன் கொலை பட்டியலில் அனுரவை சேர்த்த ராஜபக்ஷ ஆதரவாளர். முக்கிய அமைச்சரின் பதவி பறிப்பு, வெளியான காரணம். இலங்கை வீரர்களுக்கு அதிரடியாக பல தடை. மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். வவுனியா மாநகர சபை உறுப்பினர் மீது தாக்குதல். ஜாலில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அந்த பாடசாலையில் கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் அங்கச்சேட்டையில் ஈடுபட்டமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். விடயம் தொடர்பில் சில மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திய போதிலும் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மாணவிகளுக்கு நடந்த அநீதி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு செய்த முறைப்பாட்டு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு வந்திருந்த 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்து மோசடி செய்ததற்காக 2 முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுலா காவல்துறையினருக்கு கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 40 மற்றும் 48 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் இம்பில்கொட மற்றும் வெள்ளம்பிட்டியவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அக்டோபர் 2 மற்றும் 5 ஆகிய பிரேசில் சுற்றுலா பயணி ஒருவருக்கும் பெல்ஜிய சுற்றுலா பயணி ஒருவருக்கும் தலா 10,000 மற்றும் 30,000 வசூலிக்கப்பட்டு இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கருவாத்தோட்டம் மற்றும் கொள்ளுப்பட்டி காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வசீம் தாஜுதீன் பிரகீத் எக்னலிகொட பட்டியலில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சேர்த்திருக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர் ஒருவர் கூறியுள்ளார். அவருடைய கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் பாதாள உலக குழுக்களுக்கும் நாட்டில் மர்மமான முறையில் இடம்பெற்ற முக்கிய கொலை சம்பவங்களுக்கும் தொடர்புகள் உள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது. இவற்றின் பின்னணியில் ராஜபக்ஷ தரப்பினருக்கு தொடர்புகள் உள்ளமை வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு சில உண்மைகளின் அடிப்படையில் தெரிய வருகிறது. இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் முன்னின்று செயற்படும் முக்கிய ஆதரவாளர் ஒருவர் ஜனாதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து அமைச்சு பதவியொன்று பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சுங்கத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றைய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் விமல் ரத்நாயக்கவின் முன்னிய அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி மீளெழுக்கப்பட்டு அது அனுர கருணாதிலகவுக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது இலங்கை ராணுவ வீரர்களுக்கு மோசமான விளைவுகளை மட்டுமே வழிவகுக்கும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் பிரதிபா மகாநாமகேவா எச்சரித்துள்ளார். அத்தோடு அவர் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கையெழுத்திடுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களின் விளைவாக 58 ராணுவ வீரர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரோம் சட்டத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலும் கையெழுத்திடுவது ராணுவத்துக்கு மேலும் சிரமங்களை உருவாக்கும். அத்தோடு ஒரு நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இலங்கையின் இறையாண்மை அதன் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கமும் எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கை வீரர்களுக்கு எதிராக மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் ஐரோப்பிய நாடுகளால் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களையும் அவர் கண்டித்து ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுவது தொடர்பிலும் எச்சரித்தார். பல்வேறு பயண தடைகளின் கீழ் உள்ள இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஆயுத மோதலின் போது தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களில் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வினூடாக இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநிலை வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். உலக மனநல தினத்தை முன்னிட்டு இன்று கருத்து தெரிவித்த போதே பேராசிரியர் மியூரு சந்திரதாச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் 60% பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயர்தரங்களில் கற்கும் மாணவர்களில் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். வீட்டில் பெற்றோருடனான பிரச்சனைகள், கல்வியில் கடுமையான அழுத்தம், சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்திற்கு காரணங்கள் என்பதை இந்த மனநல சோதனை கண்டறிந்துள்ளது. அத்தோடு இலங்கையில் மக்கள் தொகையில் 19 பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இது காட்டுகிறது என்று கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் மீது மாநகர சபை வளாகத்தில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் வவுனியா மாநகர சபை அமர்வு நடைபெறவிருந்த நிலையில் மாநகர சபை மேயர் மற்றும் உறுப்பினர்கள் மாநகர சபையில் பிரசன்னமாகி இருந்தனர். இதன்போது மாநகர சபையால் புதிதாக வழங்கப்பட்ட இடத்தில் வியாபார நிலையம் ஒன்றினை நடத்தும் நபர் அங்கு வருகை தந்து மாநகர சபை உறுப்பினர்கள் சிலருடன் தனது வியாபார நிலையம் தொடர்பில் உரையாடியுள்ளார். அப்போது அவ்விடத்தில் நின்ற வவுனியா மாநகர சபையின் பண்டாரிக்குளம் வட்டார உறுப்பினர் சி பிரேமதாசவுடன் மாநகர சபையால் வழங்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட தனது ஏசி பூட்டிய வர்த்தக நிலையத்தை ஏன் முகப்புத்தகத்தில் பதிவிட்டதாக கூறி முரண்பட்டுள்ளதுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்தி குறித்த மாநகர சபை உறுப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஏனைய சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களால் குறித்த நபர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார். இதேவேளை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபரும் தன் மீது மாநகர சபை உறுப்பினர் தாக்குதல் நடத்தியதாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான பிரச்சினைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசாங்கத்தினால் சிறந்த தீர்வு முன்வைக்கப்படும் என அமைச்சர் பிபல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் கூறும் முறையில் செயற்பட்டால் மதமோதல்களே ஏற்படும் என்றும் அவர் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையிட்டி திஸ்ஸவிகாரை உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றினார். அதற்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பில் நீதி அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அது தொடர்பில் ஒரு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த விடயத்துக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களையே உருவாக்கும் எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 306 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 396 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 409 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 340 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 355 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 212 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 219 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.